வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அசத்தலான ஒரு சோயா மசாலா ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் பன்னீர் 65 எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சோயா மசாலா ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாமா? சோயா மசாலா ரைஸுக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் தேவையான அளவு, பாஸ்மதி ரைஸ் 150 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி அரை கைப்பிடி, புதினா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க சோயா மசாலா ரைஸுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சோயா வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சோயா மசாலா ரைஸ் பண்ணும்போது பர்டிகுலராக சோயா வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் என்ன கேட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து அந்த சோயாவில் நல்லா இறங்கும், அதே டைமில் சீக்கிரமாக வேகும். அதனால் நம்ம நல்லா ஊற வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சோயா வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சோயாவில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி சோயாவில் தண்ணி ஊற்றி ஊற வச்ச பிறகு நல்லா புளிஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும். ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி அப்படியே இருந்ததுன்னா இந்த மசாலா என்ன வேணால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்காது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா புளிஞ்சிட்டு நம்ம வந்து சமைக்க யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறினா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பர்டிகுலராக இந்த மாதிரி ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா ரைஸ் ஊறணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேவையானக்கு கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் தலைப்பாக போட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் போடுறோம். இந்த மாதிரி லைட்டாக வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே கார்லிக்கோட அளவு அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும். அதாவது 7 மடங்கு பூண்டு, 3 மடங்கு இஞ்சி. இதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் போடுறோம். அதுவும் பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க குழம்பு தூள் இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்ட உடனே மஞ்சத்தூள், இடித்த பூண்டு. இந்த இடித்த பூண்டு இந்த மாதிரி சோயா ரெசிபிக்கு வந்து நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இடித்த பூண்டு இடத்துல போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த மசாலாவோட வெங்காயம், தக்காளி, சோயா, சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து சால்ட்டு, அந்த சில்லி பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊற வச்ச அந்த அரிசியை வந்து தண்ணி வடிக்கலிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி இதில் போட்டிருக்கோம். போட்ட உடனே வந்து 1க்கு 1.25 மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றுறோம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோங்க அதே கப்பில் 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றுற பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சோயா மசாலா ரைஸ் ரெடி. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அல்டிமேட்டான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபியை இந்த மாதிரி ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வீட்டில் ரெசிபி பண்ணும்போது வந்து அது அடி பிடிச்சிருமா, அந்த தண்ணியோட அளவு எப்படி வரும், அது பக்குவம் எப்படி வரும்னு சொல்லி பிரச்சனை இருக்குல்ல. அதனால தான் இன்றைக்கி தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து பன்னீர் 65 எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பன்னீர் 2 பாக்கெட், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 3/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, லெமன் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு,
ஆயில், ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பன்னீரோட குவாலிட்டி எப்படி இருக்குது, புளிப்பாக இருக்கா இல்லையா சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இந்த பன்னீர் கட் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப புள்ளியாக இருந்ததுன்னா அப்போ அந்த பன்னீரோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ கட் பண்ண பன்னீரை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே கட் பண்ணி முடித்த பிறகு தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை ஏறாது. இதுக்கு பிறகு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரிய பவுலில் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு தனியா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு, மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து ரொம்ப ஃபைன் போடுற வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, நறுக்கிய இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு. இந்த கடலை மாவு அரிசி மாவு சொன்ன ரேஷியோ கரெக்டாக இருக்கட்டும். எப்போவுமே கடலை மாவு அதிகமாகவும் அரிசி மாவு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கடலை மாவு அரிசி மாவு ரொம்ப அதிகமாக போட்டாலும் அந்த பன்னீரில் வேஸ்ட் ஆகிடும். ஏன் கேட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும்தான் அந்த பன்னீரில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை கையில் பிச்சு போடுங்க. ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து நீங்கள் அப்படியே புளிஞ்சிக்கலாம். இந்த லெமனுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். என்னோடய சஜஷன் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற லெமனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா பன்னீரோட போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. ஏங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும்ல, அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக மசாலா லூஸாக இருந்தால் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் திருப்பி தண்ணி தெளித்து லூஸ் பண்ணுறோம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீரை அழுத்தி மிக்ஸ் பண்ணால் உடைய ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சா? இந்த இடத்துல முடிஞ்சால் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் நல்லா ரெஸ்ட் விடுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏங்கன்னா அந்த மசாலா ஊற அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயோட டெம்பரேச்சர் நல்லா சூடாக இருக்கணும். சூடான எண்ணெயில் நீங்கள் பன்னீரை போட்ட உடனே அடுத்த ஒரு 4-5 நிமிஷம் ரெடி ஆகிடும். அதே டைமில் பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா பன்னீர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆகும். அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அந்த மசாலாக்குள்ளே இருக்க பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த மேலே சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த பன்னீர் 65 எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.